நம்ம சில நேரம் ஜெபிக்கிறோம். ஆனா, அந்த ஜெபிக்கிறபோது சில வார்த்தைகள் போதாத மாரி ஃபீல் ஆகும். என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும்னு கூட நமக்கு தெரியாது. வார்த்தையே வராது. ஒரு மாரி வற்றி போன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஒரு போராட்டம் நிறைஞ்ச ஒரு டைம்ல போயிட்டுருக்கும்போது, இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு புரியும். மாம்சத்துல நம்ம கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்க முடியும். ஏன்னா, வார்த்தை அவ்வளவுதான் வரும். ஆனா, ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கும் பொழுது வார்த்தை அதிகமா வரும். நம்ம தேவனோட அதிக நேரம் பேசலாம். நேரம் போகிறதே நமக்கு தெரியாத மாதிரி ஒரு அனுபவத்துக்கு தேவன் என்ன போவார் அப்படின்னா கொண்டு போவார். அப்ப நான் எப்படி ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது? ஆவியில நிரம்பினா எப்படி நீங்க ஜெபிக்கணும்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஒரு வழிதான் அந்நிய பாஷையில நம்ம நிரம்பி ஜெபிக்கணும். மாம்சத்துல ஜெபிக்கும் போது வெறும் நம்மள வார்த்தைகள் மட்டும் தான் வரும். அந்த வார்த்தைகள் கொஞ்ச நேரத்திலே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லி பிரேயர் பண்ணன்னு தெரியாது. பட் நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது எவ்வளவு நேரம் ஜெபிச்சாலும் நேரம் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்களும் ஆண்டவரும் மட்டும் பேசக்கூடிய ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். அப்ப அதுல நீங்க எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் உங்களுக்கு நேரம் போகிறதும் தெரியாது. நம்ம ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பிரேயர் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையும் நம்ம கொண்டு போக மாட்டோம். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம தியானிப்போம், நிறைய கத்துப்போம். பட் ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அந்நிய பாஷை எப்படி இருக்கும், எனக்குள்ள வந்தா அது நான் எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதா இன்றைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறார். உங்களுக்குள்ளாக இறங்கி உங்களுக்குள்ளாக அந்த வல்லமையை கொடுத்து நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சாட்சியா சொல்ல போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வீடியோவாக இந்த வீடியோ காணப்பட போகுது. ஏன்னா அந்த வீடியோ ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உலாவ போகிறார். இதை கேட்கிற நீங்க தற்செயலா நீங்க அந்த வீடியோவை நீங்க பார்க்கல, தற்செயலா நீங்க கிளிக் பண்ணி பார்க்கல. இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இறங்கி அந்நிய பாஷை வரங்களோடு நீங்க தேவனோடு இடைபடும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு கிஃப்ட் ஆண்டவர் இன்று உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால இன்றைக்கு நம்ம ஒரு பயபக்தியோடு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. நம்ம அதுல எப்படி நம்ம அந்நிய பாஷைக்காக ஜெபிக்கணும், எப்படி உங்களோட இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல, புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை பார்த்துட்டு இந்த ஜெபத்தை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அனாயிட்டிங் ஃபில் பண்ண போறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஹோலி ஸ்பிரிட் இன்று உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். ஏன்னா இது அபிஷேகம் பெறக்கூடிய நேரம். அந்நிய பாஷை நீங்க பெறக்கூடிய நேரம். ஒரு போன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹெட்போன் போட்டுக்கோங்க. அல்லது நீங்க தனியா இருக்கீங்கன்னா போனை கீழே வச்சுட்டு நல்ல சவுண்ட்ல வச்சுட்டு நீங்க கண்களை மூடி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். அது மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஏன்னா நீங்க ஜெபிக்க போறது நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இறங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போறார். நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு சாட்சி சொல்ல போறீங்க. அது மட்டும் தான் உங்களுடைய இருதயத்துல ஓடிக்கொண்டே இருக்கணும். சோ அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. இன்றைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கண்டிப்பா பெறுவீங்க. முதல்ல நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் குறித்து, சில வேதத்துல சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விசேஷமாக அந்நிய பாஷைக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட விசேஷமா நீங்க இதுக்காக வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நாங்களும் இதுக்காக ஜெபித்து ஆண்டவர் இந்த நாளை நியமித்திருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை விசேஷமா அனாயிட்டிங் கொடுக்க போறார். ஏன்னா ஏசு சுவாமி வந்துட்டார். நம்ம ஜெபிக்கணும்னு உட்காரும் பொழுதே அவர் உட்கார்ந்துருவார். இதை பார்க்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்துல கர்த்தர் ஒரு ஜெபத்தின் ஆவி, ஒரு வல்லமை, ஒரு வாஞ்சி இருக்கும் பொழுது நிச்சயமா அவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்வார். நம்ம சில வேத பகுதிகளை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்படுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்கன்னு பாருங்க. சாட்சி சொல்கிறவர்களாக, சாட்சிகளாக. பிறர் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு சாட்சி உள்ள நபராக நீங்க வாழ போறீங்க. சாட்சினா என்னது? பிறர் உங்களை பார்த்து ஒரு எக்ஸாம்பிளா எடுக்க போறாங்க. இவன் தேவனுடையவன், இவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய வல்லமை இவனுக்குள்ளாக காணப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இன்று இறங்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களை டச் பண்ண போகிறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்க இன்று அதை ரிசீவ் பண்ண போகிறீங்க. அவர் உங்களை ஃபில் பண்ண போறார். நீங்க நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமாக மாற போறீங்க. உங்ககிட்ட இந்த நிரம்பி வழியிற பாத்திரம் உங்களை பக்கத்துல இருக்கவங்களும் உங்களை சுற்றி இருக்கவங்களும் இன்று அந்த அபிஷேகம் நிரம்பி வழிய பண்ண போகுது அப்படிங்கறத விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் சாட்சி உள்ள ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி என்ன நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க இன்று அதற்காக நம்ம ஜெபிக்க போறோம்.
ரெண்டாவதா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். இங்க ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். இப்போ நம்ம பல சிந்தனைகளோடு வந்துட்டு சரி இந்த வீடியோ சீக்கிரம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த கிச்சன் வேலைகள் இருக்கு, அடுத்த சமையல் பண்ணணும், அப்படி இப்படி இல்ல நீங்க ஒரு டிராவல் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய ரஷ், இந்த மாதிரி சவுண்டு, இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உங்க மனசு இன்றைக்கு ஒருமனப்படணும். இன்று இன்னைக்கு நானும் தேவனும் மட்டும்தான் பேச போறோம். இன்று அவர் என்னோடு கூட பேச போகிறார், என்ன அவர் ஆட்கொள்ள போகிறார், அவர் கண்ட்ரோலுக்கு நான் என்ன கொடுக்க போறேன், என்ன விட்டு கொடுக்க போறேன் அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. உங்களுடைய வாய்களை திறந்து விரிவாய் நீங்க திறக்கும் பொழுதுதான் அவரை என்ன பண்ண முடியும்னா அவருடைய வல்லமையை உங்களுக்குள்ளாக ஊற்ற முடியும். அதனால இன்றைக்கு வாய்களை திறந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எனக்குள்ளாக நீங்க ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒருமனமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இன்று உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். அதே அதிகாரத்துல 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இப்போ நீங்க ஒருமனமா ஜெபிக்கும் பொழுது நீங்க இருக்கிற இடத்தை சுற்றிலும் நிரப்ப போகுது. உங்களை மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற சுற்றி இருக்கிற இடத்தையே இன்று அந்த சுழல் காற்றால உங்களை ஆண்டவர் நிரப்ப போறார். ஓ தேங்க்யூ லார்ட். ஒரு விசேஷமான ஒரு வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்க போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற சுற்றி இருக்கிற இடம். ஆமென். நீங்க சுற்றி எந்த கட்டுல இருக்கலாம், பில்லி சூனிய கட்டுகளாக இருக்கலாம், இல்ல சத்துருவின் கட்டுகளாக கூட இருக்கலாம். இன்று அந்த அபிஷேகம் அந்த இடத்தை சுற்றிலும் இறங்கி சுட்டரிக்க போகிறது இந்த இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட். ஒரு வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். இன்று ஆண்டவர் இடத்தை சுற்றிலும், அதாவது உங்களுக்குள்ளாகவும் நிரப்ப போகிறார். நீங்க சுற்றி இருக்கிற இடத்தை சுற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார் பாத்தீங்கன்னா நிரப்ப போகிறார். அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இன்று அந்த பரிசுத்த ஆவியானவரின் அந்நிய பாஷையின் அபிஷேகம் உங்களுக்குள்ளாக அமரப்போகிறது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிங்க. இயேசு சுவாமி எனக்குள்ளாக ஊற்றுங்க இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இறங்குகிறது. நீங்க ஜெபிங்க. ஆமென். அன்று ஒருமனப்பட்டு ஜெபித்தாங்களே ஆண்டவரே, நான் இன்று ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ளாக இறங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும். நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இயேசுவின் நாமத்தினால இறங்குகிறது மகளே. ஆமென். உனக்குள்ளாக அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால நீ பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், the Holy Spirit is filling you. ஆமென். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. அந்த வல்லமை உனக்காகத்தான். ஆமென். உனக்குள்ளாக அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. ஒரு அபிஷேகம் உனக்குள்ளாக இறங்குகிறது மகளே. ஆமென். அந்த அக்கினி அபிஷேகம், ஆமென், அந்த அந்நிய பாஷையின் அபிஷேகம், ஆமென் உனக்குள்ளாக ஆமென் நிரம்புகிறது. நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆமென் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. பெற்றுக்கொள்ளுங்க இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஒரு காரிருள் போன்ற ஆமென் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த இடம், ஒருத்தங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அந்த வீட்டுல காரிருள் போன்ற ஒரு மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என் இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரின் ஆமென் சுழல் காற்று போன்ற ஒரு மேகம், ஆமென் ஒரு காற்று இறங்குகிறது. அந்த இருளை ஆமென் ஆமென் அந்த மேகம், அந்த காற்று, ஆமென் அந்த சுழல் காற்று இருளை களைத்து கொண்டிருக்கிறது, இருளை வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்குள்ளாக, உங்க வீட்டுக்குள்ளாக அந்த பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த அந்நிய பாஷையின் வல்லமையை பெற்றுக்கொள் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். உனக்காக தான் இயேசு சுவாமி பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ளாக இறங்குவதற்காக தான் இயேசு சுவாமி பேசிக் கொண்டிருக்கிறார். இடம் கொடு, விட்டுக்கொடு. உன் வாயை விரிவாய் திறக்கும் போது நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்குகிறது. அக்கினி உங்களுக்குள்ளாக இறங்குகிறது. ஆமென். வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருத்தரோட இருதயத்தை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யாவருக்கும் கொடுக்கிற தேவன். எனக்கு கொடுப்பாரா? நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரா என்று சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளாக அந்த அபிஷேகம் இறங்குகிறது. ஒரு மெய் சிலிர்ப்பு போல, ஒரு மெய் புல்லரிக்கிறது போல உடம்பு மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஒரு வல்லமை, ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு விசேஷித்த அக்கினி உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஒரு வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது
இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிங்க, ஜெபிக்க, ஜெபிக்க. ஆமென். உங்களுக்குள்ளாக அந்நிய பாஷையின் வல்லமை, ஆமென், உங்க நாவுகளுக்குள்ளாக ஒரு அக்கினி வைக்கப்படுகிறது. உங்க நாவுகளுக்குள்ளாக ஒரு அக்கினி வைக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். அபிஷேக தைலத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறார் இயேசு. ஓ ரிஷபலரபரபலரபரிக்கபரவுதுரிக்கனனரிசிக்கபருஷகரதரிக்கலரபோ. Oh, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Fill, Lord. Fill them, Lord. அப்பா, ஒரு வல்லமை அவங்களுக்குள்ளாக இறங்கட்டும் ராஜா. அவங்க அதை அனுபவிக்கட்டும் ராஜா. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் ராஜா இந்த நேரத்துல. Thank you, Lord. ஆமென், ஆமென். இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை அப்பா ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ராஜா. ஆமென். இறங்குகிறதற்காக அந்த வல்லமை அவங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். அப்படியே அந்த பிரசன்ஸ் அப்படியே லீட் பண்ண விடுங்க. கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஜெபத்தை முடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாதீங்க. ஆமென். நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருக்க. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை இறக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக ஆமென், ஆமென், பல விடுதலைகளை உண்டு பண்ணும். அந்த அபிஷேகம் பல விடுதலைகளை உண்டு பண்ணும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றி கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்துல. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ரிஷகதுரைகபரதரிஷகலரபோ. ஆமென், ஆமென் ராஜா. ஒரு வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொருத்தருக்குள்ளாக இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பிரியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டரை குறித்து ஆவியானவர் சொல்கிறார். பிரியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர், நீங்க ஒரு சிறையிருப்பான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்று அந்த சிறையிருப்பை உடைக்கிறார். உங்க வீட்டை சுற்றில இருக்கக்கூடிய எல்லா இருள்கள் மறைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரின் வெளிச்சம், பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சம், ஆமென், உங்களுடைய வீடை சுற்றிலும். ஆமென், ஆமென். நீங்க செய்கிற எல்லா காரியங்களும் அவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்கிறது. ஓ, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ரிஷகரதரிகபருகரபலரபா. ஓ ரிகமரிகமரசிகரதரிகபருசிகரரபரபலரபோ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென். 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய பலமான அக்கினி, பலமான வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. வெவ்வேறு பாஷைகளை பேசும்படியான ஒரு வல்லமை வரங்கள் கர்த்தர் இந்த நேரத்தில் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஜெபிங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. அவருடைய பிரசனம் சுற்றிலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென், 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 ஆமென். தடை பண்ணாதீங்க. விட்டு கொடுங்க. அவங்களை விட்டு கொடுக்க, விட்டு கொடுக்க. பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய அக்கினி அபிஷேகம் உங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது கர்த்தர் ஆளுகை செய்யவே முடியாது. நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய வாய்களை விரிவாய் திறந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அநேகர் இந்த நேரத்தில் நீங்க பிரசன்ஸ் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷையின் வல்லமை நீங்க பெற்று கொண்டிருக்கிறீங்க. இன்னும் சிலர் ஒரு மாதிரி கூச்சத்துல நீங்க இருக்கீங்க. எப்படி நான் ஜெபிக்கிறது? இந்த ஒரு வீடியோ போட்டு ஜெபித்தா எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? வீடியோல இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீங்க வாஞ்சியோடு ஜெபிக்கும் பொழுது நீங்க இருக்க இடத்துல அவர் வருவார். நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க வாய்களை திறந்து ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளாக ஊற்றப்படுவார். ஆமென் ராஜா. இந்த நேரத்துல கர்த்தாவே அப்பா, நீங்க ஊற்றி கொண்டு இருக்கிறீர் ராஜா. அப்பா, ஜெபித்து கொண்டு இருக்கிற எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நீங்க பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வரங்கள் அப்பா நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்பது போல வெவ்வேறு பாஷைகள் பேசட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஒரு வல்லமை இறங்குவதாக ராஜா, ஒரு வல்லமை இறங்குவதாக ராஜா, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, ஒரு அக்கினி அவர்களுக்குள்ளாக இறங்கட்டும் ராஜா. ஒரு சுட்டெரிப்பின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கொடுக்கட்டும். அந்த வல்லமை கிரியை செய்யட்டும் ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆமென் ராஜா. அப்பா, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை வர அவங்களுக்குள்ளாக நிரப்புவதாக. அப்பா, fill this place with your presence Lord. அப்பா, உம்முடைய பிரசன்ஸால நிரப்புவீராக. ரிஷகரபலரபரிகமரபலரபோ. அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்போஸ்தலர் நாட்கள்ல செய்தது போல அப்பா, let your power fall right now in the name of Jesus. Right now in the name of Jesus. Amen. Touch them Lord. Touch them Lord. அப்பா, ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளாக இறங்கட்டும். ஒரு வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஒரு வல்லமை இறங்கட்டும் ராஜா. அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளும் அப்பா உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, break every limitations Lord in the name of Jesus. அப்பா, ஒரு அக்கினி அவர்களுக்குள்ளாக இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகம் அவர்களை ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென், ஆமென் ராஜா. அப்பா, வாய்களை விரிவாய் திறக்கும் போது நிரப்பும் என்று சொன்னது போல நீங்க நிரப்பி கொண்டு இருக்கிறீங்க, நிரப்பி கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அக்கினி கிரியை செய்கிறது அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்
ராஜா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நிரப்பட்டோம் ராஜா. ரிகபர ஷகர பலரப ஊற்றுகிறீர் அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நிரம்பி கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஜெபத்துல நிரம்பி கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. Let this be a new beginning Lord. நியூ பிகினிங் லார்ட் ராஜா. அப்பா இது ஒரு புதிய தொடக்கமாகட்டும் ராஜா. அவங்களுடைய ஆண்டவரை பெற்ற வல்லமைகள் இன்று ஒரு புதிய தொடக்கமாக ஆரம்பிக்கப்பட்டுட்டும் ராஜா. இனி அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அவங்க பேசுற பாஷைகள் அந்நிய பாஷைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அநேக பாஷைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைய நேரம் உங்களோடு கூட ஜெபிக்க கர்த்தாவே நீங்க உதவி செய்வீராக ராஜா. ஆமென் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பா நாங்க பெற்றுக்கொண்டுட்டோம் ராஜா. நீங்க ஆண்டவரே எங்களோடு இணைந்து செபித்த ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நீங்க அந்த வல்லமை கொடுத்துட்டீங்க. we receive it ராஜா, we believe it ராஜா. நாங்க பெற்றுக்கொண்டுட்டோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்க பெற்றுக்கொண்டுட்டோம், நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் நீர் ஒவ்வொருத்தரையும் தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென், ஆமென் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்று கர்த்தர், அதாவது நான் இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்து வச்சிருந்தேன். இந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எனக்குள்ளாகவே நல்லா இறங்குனது என்னால் உணர முடிஞ்சுது. விசேஷமாக நிறைய பேர் அந்த சிலரோட வீடுகளை பார்க்கும்போது நல்ல ஒரு மேலே ஒரு காரிருள் போன்ற ஒரு மேகம் இருப்பது போல எனக்கு ஒரு தரிசனம் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எப்படின்னா சுழல் காற்று போல் அந்த மேகத்தை அப்படியே அந்த சுழல் காற்று கவர் பண்ணுறதை என்னால் பார்க்க முடிஞ்சுது அந்த தரிசனத்தில். நீங்க இருக்கிற வீட்டுகள் மேல அந்த ஒரு கரு மேகங்கள் இன்று கர்த்தர் அகற்றி விட்டு இருக்கிறார். இன்று ஒரு நல்ல ஒரு பிரசன்ஸ் ஆண்டவர் நீங்க உணரும்படியாக நீங்களே சொல்லுவீங்க. நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். உங்க வீடை சுற்றிலும் அந்த பிரசன்ஸ் இறங்குனதை ஆவியானவர் உணரும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். விசேஷமா பிரியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டரை குறித்து ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளை உடைத்து ஒரு இனி வர நாட்கள் நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை காண போறீங்க. நீங்க நிறைய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் இன்று உங்களை உயர்த்த போகிறார். இது உயர்வின்கான ஒரு நாள் என்று சொல்லி, ஒரு நியூ பிகினிங் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். விசுவாசத்தோடு நீங்க அந்த ஜெபத்தை நீங்க போட்டு கேட்டுட்டே இருங்க. நிறைய பேர் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. நிறைய பேருக்குள்ளாக ஒரு மெல்லிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு கூஸ் பம்ப்ஸ் போல, ஒரு மெய் சிலுக்கிறது போல நல்ல ஒரு சூடான ஒரு அட்மாஸ்பியர். சில பேர் நீங்க உங்களை அறியாமே நீங்க ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்றீங்க. இந்த வார்த்தைகள் தான் இன்னும் நீங்க ஜெபம் பண்ணி பேச அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாக அது வளர ஆரம்பிக்கும். அதனால நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ மூலமாக நீங்க ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோ இந்த ஜெபத்தின் மூலம் நீங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா பெற்றிருப்பீங்க. நீங்க எங்களுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு எப்படி பேசினார், உங்களோடு கூட எப்படி இடைப்பட்டார் அப்படிங்கிற காரியத்தை நீங்க எங்களோடு ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நிறைய சாட்சிகள் கேட்கும் பொழுது எங்களுடைய ஊழிய வளர்ச்சிக்கு அது ரொம்ப உறுதுணையா இருக்கும். எங்களை இன்னும் விசுவாச பாதையில் அது இன்னும் அதிகமா எங்களை கொண்டு செல்லும். அதனால நீங்க எங்களுடைய ஊழியத்துக்காகவும் நீங்க தொடர்ந்து ஜெபிங்க. இன்னும் உங்களுக்கு ஜெப வீடியோக்கள் வல்லமை வரங்களுக்காக நீங்க விசேஷமா நீங்க ஜெப வீடியோக்கள் போடுங்க சிஸ்டர். இந்த ஜெபம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் நீங்க போடுங்க. வர நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஜெபம் போடுறோம் அப்படின்னா அதுக்காக நாங்க 7 நாள் உபவாசம் போட்டு இரவு நேரத்தில் உட்காந்து ஜெபித்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஏன்னா ஒரு பப்ளிக்ல நம்ம ஒரு மீட்டிங் ஒரு பிரேயர் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுல நாங்க வல்லமை வரங்களினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அது என்ன பண்ணணும்னா அப்படியே உங்களுக்கு ரிசீவ் ஆகணும். இதுல வான மண்டலங்களின் பொல்லாத சேனைகள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தடை பண்ணக்கூடாது. அது ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஃபாஸ்டிங் போடுறோம். அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம வீடியோஸ் போடுறோம். அதனால உங்களுக்கு இன்னும் அதிகமான வல்லமை வரங்களுக்காகலாம் நீ வீடியோஸ் வேணும் போடுங்க அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம அதுக்காகவும் நாங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டுட்டு உங்களுக்காக அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எங்களுடைய சுக பலனுக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். அதாவது நிறைய பேருக்கு ஜெப வீடியோவும் இந்த ஈவினிங் போடுற வீடியோவும் கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. நிறைய பேர் இந்த வீடியோ வந்துட்டு அந்த வீடியோ வரல, நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய மெசேஜஸ், நிறைய வாட்ஸ்அப் கால்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறனால என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் அப்படின்னா தனியாக ஒரு சேனல் வச்சு அதில் நம்ம வெறும் மார்னிங் ப்ரேயர் மட்டும் காலையில், அதாவது அதிகாலை ஜெபம், சில நேரம் நம்ம இரவு ஜெபம் கூட ஆண்டவர் போடுன்னு சொன்னார்னா அதுவும் நம்ம போடுவோம். ஸோ ஜெபத்திற்காக மட்டும் விசேஷமாக காலையிலலாம் நிறைய பேர் எங்களோட கூட இணைந்து ஜெபிக்கிங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் காலையில் மட்டும் ஜெபிக்கிறதுக்கு தனியாக ஒரு சேனல் வச்சிட்டோம்னா நம்ம அதில் லிங்க், அதாவது இந்த சேனல்லே நம்ம லோகோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லோகோ இருக்கும். அதில் நீங்கள் 2த்தையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரேயருக்குள்ள சேனல் மார்னிங் வித் ஜீசஸ் அப்படிங்கிறதான் ப்ரேயர் சேனல், மார்னிங் வித் ஜீசஸ். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
டெய்லி அதிகாலை ஜெபம் வரும். சில நாள் நம்ம இரவு ஜெபங்களும் போட இருக்கோம். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த இதுலயும் நீங்க மார்னிங் அதிகாலை இதுல வர அதிகாலை ஜெபம் இனிமேல் அதுல வரும், அவ்வளவுதான். அதுலயும் நம்ம அதிகாலை ஜெபம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதுல கனெக்டட் ஆகுங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாயந்தரம் போல நம்ம வீடியோஸ்லாம் போடுறோம் பாத்தீங்களா, சத்திய மெசேஜஸ்லாம் போடுறோம்ல, அது எல்லாமே இதுல தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். அதிகாலை ஜெபமும் மிச்ச இரவுகள் ஜெபம் ஏதாவது ஆண்டவர் போட சொன்னார் அப்படின்னா அது மட்டும் இனிமேல் மார்னிங் வித் ஜீசஸ் அப்படிங்கிற சேனல்ல வரும். ஸோ அந்த சேனல்ல இனிமேல் நீங்க அதை தொடர்ந்து பாருங்க. அதுக்கும் நீங்க சப்போர்ட் கொடுங்க. ஆண்டவர் எப்படியாவது இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரோட ஊழியம் சுவிசேஷம் எங்கும் போகணும், எல்லாரும் எழும்பி ஊழியம் செய்யணும். அது மட்டும் தான் இந்த ஊழியத்தோட நோக்கம். எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு வகையில ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக எழும்பணும். அதாவது விழுந்து போயிருக்கிற ஆத்துமா திரும்பி எழும்பி ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா இருக்குது. பணமோ பொருளோ அது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல. நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகும்போது நம்ம கூட ஆயிரக்கணக்கான ஆத்துமா நம்ம கூட இருக்கணும். அது மட்டும்தான். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கடமையை நம்ம செஞ்சுட்டோங்கிற ஒரு திருப்தியோட நம்ம சொல்லணும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஊழியம் தொடங்கப்படுது. அதிகாலை ஜெபம் நீங்க அந்த சேனல் மார்னிங் வித் ஜீசஸ்ல கனெக்டட் ஆயிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஜெப வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லி நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லைனா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க மெசேஜ் போட்டிருந்தீங்க. இந்த 1 வீக்கா எங்களுக்கு கொஞ்சம் சிக்கா இருந்தனால, உடம்பு முடியாதனால எங்களால ரிப்ளை பண்ண முடியல. இப்போ நாங்க ஒவ்வொருத்தருக்கா கிளியர் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி ஜெபிச்சுட்டு இருக்கோம். அதனால இனி நீங்க தொடர்ந்து கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ யாராவது அபிஷேகத்திற்காக ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா அவங்களுக்குள்ளாகவும் இறங்குவார். அவங்களுக்குள்ளாக ஆண்டவர் கண்டிப்பா கிரியை செய்வார். கண்டிப்பா நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். புதுசா நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.